பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதுக்காக சில உபத்திரவங்களை அலோவ் பண்றாரு, அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது தன்னோட சீடர்களுக்கு அவர் இம்பார்ட்டன்டான ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனார். நீங்க எருசலேம்ல மட்டும் இல்ல, யூதேயா சமாரியா உலகத்தின் முடிவு பரியந்தும் போங்க, எனக்கு சாட்சிகளா இருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அப்போஸ்தலருக்கும் விசுவாசிகளுமே எருசலேம்ல மாத்திரம் தான் இருந்தாங்க தவிர அவங்க யூதேயாவுக்கோ சமாரியாவுக்கோ இல்லைன்னா அதை விட்டுட்டு வெளியவோ அவங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அதனால 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்னா சபைகளுக்கு உபத்திரவத்தை அலோவ் பண்ணார், உபத்திரவத்தை கட்டளையிட்டார். ஸோ உபத்திரவம் கடந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்த பிலீவர்ஸ் அங்கிருந்த விசுவாசிகள் எல்லாமே ஸ்கேட்டர் ஆனாங்க, ஸ்பிளிட் ஆனாங்க. அவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அவங்க போகாம இருந்த சமாரியா, அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வெளியில எபேசு பட்டணம், அப்புறம் மற்ற பட்டணங்களுக்கு அவங்க கடந்து செல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல உபத்திரவத்தை கட்டளையிட்டதுனால. இங்க அப்போஸ்தலரும் விசுவாசிகளும் ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தை கொடுத்த அந்த கட்டளையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாததுனால தேவன் உபத்திரவத்தை கட்டளையிட்டு அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்ய வச்சார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயுமே சில டைம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன், உபத்திரவான ஒரு சூழ்நிலை கடவுள் நமக்கு அலோவ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாம இன்னும் அதிகமா தேவனுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் அதிகமா அவரிடத்துல சேர வேண்டும் என்பதற்காகவும் தான் அதை செய்கிறார். ஸோ இந்த பர்பஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருவேளை டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் தேவனிடத்துல போகணும், நம்ம இன்னும் அதிகமாக வேதம் படிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு, கோ த்ரூ பண்றதுக்கு அவர் அலோவ் பண்றார். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.